அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் இப்பூமியில் நீரூற்றை எங்களுக்காக நீர் ஓடச் செய்யாத வரை உம்மை நாங்கள் நம்பவே மாட்டோம் என்று கூறுகின்றனர். அல்லது உமக்கு பேரீச்சை மற்றும் திராட்சை தோட்டம் இருக்க வேண்டும், அவற்றுக்கு இடையே நதிகளை பெருக்கெடுத்து நீர் ஓடச் செய்ய வேண்டும். அல்லது நீ நினைப்பது போல் வானத்தை துண்டு துண்டாக எங்கள் மீது விழச் செய்ய வேண்டும். அல்லது அல்லாஹுவையும் வானவர்களையும் நேரில் நீர் கொண்டு வர வேண்டும். அல்லது தங்கத்தால் உமக்கு ஒரு வீடு இருக்க வேண்டும். அல்லது வானத்தில் நீர் ஏற வேண்டும். நாங்கள் வாசிக்கும் விதமாக எங்களிடம் ஒரு புத்தகத்துடன் இறங்கினால் தவிர நீர் ஏறிச் சென்றதை நம்ப மாட்டோம் எனவும் கூறுகின்றனர். என் இறைவன் தூயவன், நான் மனிதனாகவும் தூதராகவுமே இருக்கிறேன் என்று முகமதே கூறுவீராக. மனிதரையா தூதராக அல்லாஹ் அனுப்பினான் என்று அவர்கள் கூறுவதுதான் மனிதர்களிடம் நேர்வழி வந்தபோது அவர்கள் நம்புவதற்கு தடையாக இருந்தது. பூமியில் வானவர்கள் நிம்மதியாக நடமாடி வசித்து வந்தால் அவர்களுக்கு வானத்திலிருந்து வானவரையே தூதராக அனுப்பியிருப்போம் என்பதை கூறுவீராக. எனக்கும் உங்களுக்கும் இடையே அல்லாஹ் கண்காணிக்க போதுமானவன். அவன் தனது அடியார்களை நன்கறிந்தவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான் என்றும் கூறுவீராக.